ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள்ல கிருஷ்ணாவதாரம் மிகவும் கருணை மிகுந்ததான அவதாரம் என்று மகான்களால் போற்றப்படுகிறது. ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தில் கருணை கூட. ராமாவதாரத்தில் ராமனிடம் யார் அன்பு செலுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் ராமன் அனுகிரகம் பண்ணினான். புற்பாமுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் புகழ் பெற்ற நாட்டுலே அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாசுரம். புற்பாமுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும். புல்லு பூண்டு செடி கொடி புழு பூச்சி மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் பகவான் வைகுண்டம் கொடுத்தான் அப்படின்னா எல்லாம் ராமனிடத்துல நற்பால்னா நட்புன நட்புன்னு அர்த்தம். ரடையோ லபேதா அப்படின்னு இலக்கணம். ராக்கும் டாக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ராமனிடத்துல அன்பா இருந்தது, அதனால ராமர் வைகுண்டம் கொடுத்தார். கிருஷ்ணாவதாரம் கொல்லணும்னு நினைச்சவர்களுக்கு வைகுண்டம். ஒரு பூதனைக்கு, ஒரு சகடாசுரனுக்கு, ஒரு திருநாவர்த்தனுக்கு, ஒரு பகாசுரனுக்கு, ஒரு அகாசுரனுக்கு, ஒரு கம்சனுக்கு, சிசுபாலனுக்கு கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வெய்யுங்கிறார். அவன் சொன்ன விஷத்தை காது கொடுத்து கூட கேட்க முடியாது, அவ்வளோ நாராசகமாக பேசியிருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு மோட்சம் கிருஷ்ணாவதாரத்தில். அப்ப ஜெயதேவர் அஷ்டபதியில முதல் அஷ்டபதி முடிஞ்ச உடனே ஒரு ஸ்லோகம் வரும் பஜன சம்பிரதாயத்தில். வேதானுத்தரதே ஜெகன்னிவகத்தே பூகோளம் உத்பிப்ரதேன்னு வரத்தே இந்த தசாவதாரத்தை சொல்லிட்டே வருவார். அதில் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது காருண்ய மாதன்வதேன்னு, இந்த கருணை மிகுந்த கருணையினுடைய முழு வடிவமான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதை மனசுல வச்சுட்டு தான் கதை கேட்கணும், அப்பதான் அதை புரியும். அது பகவான் அவதாரம் பண்ணின சரித்திரங்களை வரிசையா சொல்லிட்டு வரும்போது சூரிய வம்சத்துல பகவான் ராமாவதாரம் பண்ணி மனித தர்மங்களை இந்த உலகத்துக்கு காண்பிச்சான். பிதிருபக்தி, மாதృபக்தி, ஒரு சொல் ஒரு வில் ஒரு மனைவி, சகோதரர்களிடத்தில் அன்பு, சிநேகிதர்களிடத்தில் அன்பு, சத்ருக்களை கூட மன்னிக்கும் குணம், பொறுமை, சாந்தம், வீரியம், ஜிதேந்திரியம். ராமாவதாரத்தில் கதை எல்லாருக்குமே தெரியும், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்டாலும் அழுக்காத சரித்திரம் அது. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷாலிட்டியை சொல்லிட்டு போகிறேன். எதிர்மறையான குணங்கள் ஒன்று இருந்தால் இன்னொன்று கடைபிடிக்கிறது கஷ்டம். நல்ல பராக்கிரமம் இருந்தால் பொறுமையாக இருக்க முடியாது. இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம் உண்டு, சும்மா இருக்கிறவன். இந்த இதிகாசம் வேதத்திலேயே ஒரு கதை உண்டு. சும்மா இருந்த மகரிஷி கையில் இந்திரன் ஒரு கத்தியை கொடுத்துட்டு போனான். கத்தி பிடிச்ச உடனே பேசாமல் இல்லை, இப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். இரும்பு பிடிச்சவன் கை சும்மா இருக்காதுப்பா. கையில் பலம் இருந்ததுன்னா போறதவே பார்த்தா தெரியும், நேர போவான் இடிக்கிற மாதிரி. ஏன்னா அவன் விலகணும்னு நினைப்பான், அதையும் தாண்டி மோதினா இடிச்சு காமிப்பான். இப்படிலாம் ஒரு தௌஷ்டியம். ராமாவதாரத்தை சொல்லும் போது க்ஷமையா பிருத்திவி சமஹ, மேருமலைக்கு துல்லியமான பலம். பொறுமை எப்பேற்பட்டதுனால் க்ஷமையா பிருத்திவி சமஹ. ராமனிடத்துல யாராவது கத்தி பேசினா நோச்சமானோபி பருஷம் உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியது. பதில் சொல்ல மாட்டார், பதிலுக்கு கத்த மாட்டார், பதிலே சொல்ல மாட்டார். இது ஒரு பெரிய தண்டனை. கத்தினா கூட சரிக்கு சரின்னு ஆயிடும், அது பதிலே சொல்ல மாட்டார். ராமரோட அழகு எப்பேற்பட்டது அப்படின்னா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அப்படின்னு
பட்டாபிஷேகத்துக்கு வர சமயத்தில் ராமரோட அழகை வர்ணிக்கும் போது ரூப ஔதாரிய குணேர் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படிங்கிறார் வால்மீகி. இந்த ராமனோட அழகு, அந்த ராமனோட குணம், இது ஆண்களுடைய கண்களையும் மனதையும் அபகரிக்கிறதா இருந்தது. பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அங்க பும்சாம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். ஆண்களுடைய கண்ணையும் மனசையும் ஆகர்ஷணம் பண்ணினது அப்படின்னா ராமனை பார்த்து ஆண்கள் மயங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்கள் மயங்கினார்கள்னா பெண்கள் மயங்கல்லையா? அடுத்த கேள்வி. குறிப்பிட்ட ஆண்கள் மயங்கினார்கள்னு சொன்னா அப்ப பெண்கள் மயங்கல்லையா அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றவர் சொன்னார், ஆண்களே மயங்கினார்கள்னா. பலகாரத்துக்கு டிஃபனுக்கு வடை பண்ண சொன்னான், வடை தட்டினான். மிச்சம் நிறையா வடை இருந்தது, அதெல்லாம் எடுத்து அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி ஃப்ரிட்ஜு கிடையாது. ஒரு வாரத்துக்கு சமைச்சு குழம்புலாம் பண்ணி வச்சு அப்போ சிரார்த்தத்துக்கும் எள்ளுருண்டை பண்ணி வச்சு அடுத்த வருஷத்துக்கு எடுத்து போடுவாங்க ஒரு கல். அது மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. எதை தொட்டாலும் கையால் போவாங்க, அவ்வளோ சுத்தி. இப்போ கொரோனாவுக்கு சொல்லலாம் தொடரெல்லாம் கையால் பண்ணி. இதைத்தானே நாங்கள் சொன்னோம், சனாதன தர்மம் ஆச்சாரம் பிரபவோ தர்மஹா அப்படின்னு. ஏதோ ஒரு சம்படம் இல்லை, ஒரு நூலில் கட்டி ஒரு கம்பில் கட்டி ஒரு ஆணியில். அந்த காலத்தில் கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தெரியும். எலி தொல்லை இருந்ததுன்னா கீழே வைக்க முடியாது, மேலையும் சஞ்சாரம் பண்ணுற இடத்துல வைக்க முடியாது, நடுப்பில் வராத இடத்துல தொங்க விடுவாத, அது மாதிரி தொங்க விட்டுருந்தான். அதால் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. கார்த்தால பார்த்தா டிஃபனை அந்த வடையை சாப்பிடலாம்னு மனைவிட்ட சொல்ல, மனைவி பார்த்துட்டு சொன்னால் கட்டி வச்சிருந்த கம்பையே காணும், வடையை கட்டி வச்சிருந்த கம்பையே காணும். இவன் சொல்கிறான், கம்பு போனால் போட்டமே வடை கொண்டாயிரும். அது மாதிரி இப்போ ஒரு கேள்வி, ஆண்களே மயங்கினார்கள்னா ஆண்கள் தான் மயங்கினார்களா பெண்கள் மயங்கல்லையான்னு கேட்டால் அது எது போலன்னா கம்பு போனா போட்டோம் வடையை கொண்டான். கம்பே படுத்துன்னா வடையை மாத்திரம், கம்பே படுது. அது மாதிரி ஆண்களே, இயற்கையோட அமைப்பு, ஆணை பார்த்து ஆண் மயங்க மாட்டார், பெண்ணை பார்த்து பெண் மயங்க மாட்டார். இன்னைக்கு விலட்சணமா இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சட்டம், இதெல்லாம் ஒரு அங்கீகாரம், இதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. ஏன்னா அது ஜீன்ல உள்ள கொளர முடியாது. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். அது ஆண்களுக்கு சமமா பெண்கள் இருக்கணும், ஆண்கள் மாதிரி அலங்கார, அதுக்கு நீ பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீனே வெக்கப்படுறேன்னு அர்த்தம். ஸ்திரீன்னா ஸ்ரீ மாத்திரே நமகான்னா சாஸ்திரம் சொல்றது. பெண்ணுன்னா பெண்ணா இருக்கிறது உயர்வுன்னு சொல்லலாமே தவிர ஆண் மாதிரி இருக்கணும்னு நினைச்சா அப்ப ஜீன்ல அந்த அந்த இதுல கோளாறு, ஜெனட்டிக் ப்ராப்ளம், அது ஹார்மோன் கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராமாவதாரம் அப்படி ஒரு அழகு. இத்தனை சொன்னது அதுக்குதான். ஆண்களே மயங்கர அவதாரம், ஏகபத்னி வருது. அதான் சரி, ஏகபத்னி வருது. மகரிஷிகள் தொடணும்னு சொல்றார் ராமரை தண்டகாரண்யத்தில். ஸ்பர்ஷத்துக்கு தான், இந்த காமம் கிடையாது. பொதுவாக காமத்தை மட்டுமே மனசில் வச்சுருக்கிறவாளுக்கு அதை தாண்டின விஷயம் எதை சொன்னாலும் புரியாது. இந்த காமம் கிடையாது. இது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதை அனுபவிச்சவாளுக்கு புரியும். சில மகான்கள் அனுகிரகம் பண்ணுறதே அப்படி கட்டிப்பா. நம்மளை அண்ணா சில பேரை கட்டிப்பார் எப்பயாவது இப்படி ஆலிங்கனம் பண்ணி அப்படியே ஆனந்தமாக பைத்தியம் முடிச்சா மாதிரி அந்த ஸ்பரிசமே. அப்புறம் 5-6 நாளைக்கு தூக்கமே வராது அந்த ஸ்பரிசமே. அதுக்கு பேர் காமமான. அப்படி நினைச்சான்னா அவங்க சாக்கடைக்கு சமானம்னு, அதை தாண்டி அவனுக்கு தெரியாதுன்னு அந்த அனுகிரகம், அது தீட்சை, ஸ்பரிச தீட்சை. அது மாதிரி ராமனை கட்டிக்கணும்னு தண்டகாரண்ய வாசிகளான மகரிஷிகள் ஆசைப்படுறாங்க. தொடமாட்டேன் பகவான்.
ராமரா ஒருத்தரை கட்டின்றார்னா அது ஆஞ்சநேயர் மட்டும்தான். பின்னாடி வேற யாரையுமே ராமாவதாரத்தில் சீதையை தவிர பகவான் யாரையும் தொட்டதே கிடையாது. தொட்டதுன்னா மாதிரி கட்டினதே கிடையாது. அப்பேற்பட்ட அழகு இருந்தும் ஜிதேந்திரியம். இத தார சொல்றா, மண்டோதரி சொல்றா. இதான் ஒரு ஆச்சரியம். தன் கணவனை கொன்னான் ராமன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கணவனை பார்க்க வந்து கணவனை பார்த்து அவனை கட்டிண்டு அழுது, முதல்ல அவனை பார்த்து அவன் மேலே விழுந்து பிறண்டு அழுது, எவ்வளவோ சொல்லி நீ கேட்கலையே, நான் போகாதேன்னு சொன்னேனே, சண்டைக்கு போகாதேன்னு சொன்னேனே, என் வார்த்தையை நீ கேட்கலையே, இப்போ கீழே கடக்கையே பொசுக்குன்னு எங்களெல்லாம் விட்டுட்டு போறையே, எங்களுக்கு யார் கதி? என்னை யார் இனி பார்த்துப்பா? அங்கதனை யார் பார்த்துப்பா? அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கலாமா? குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ள வரத்தே எல்லார பற்றியும் யோசனை பண்ணி தானே முடிவு எடுக்கணும். நான் சொன்னேனே போகாதேன்னு சொன்னேனே ஒன்று, இப்படிலாம் சொன்னா வாலி சொன்னா வேதனையோட நடந்து முடிஞ்சு படுத்தி எனக்குள்ள தண்டனையை நான் அடைஞ்சேன், நீ அங்கதனை பார்த்துக்கோ அப்படின்னா, சுக்ரீவன் உங்களை பார்த்துப்பான்னா, அதையும் தாண்டி ராமர் வாலியை பார்த்து கேட்டார், உன் மனசுல ஏதாவது குறை இருக்கோ வாலி? ஏன்னா அவன் தவற உணர்ந்துட்டான். நான் உன் மேல குற்றம்னு நினைக்கல, உன் கையால வதமடையணும்னே நான் வந்தேன் அப்படின்னே சொல்லிட்டான் வாலி. சொத்தோகம் வதம் ஆகாங்ஷன்னு வாரியமானோப்பி தாரையா. இதெல்லாம் மரண வாக்கு மூலம் மாதிரி. சாகரவன் போய் சொல்ல மாட்டான். இன்னைக்கு கூட சட்டத்தில் இருக்கும், உன் கையால வதமடையணும்னு நான் வந்தேங்கிறான். அதுக்கு உதாரணம் வாலி, அதுக்கு பிரமாணம் தாரை. இவன் தடுத்து நான் வந்தேங்கிறான். ஏன் என் கையால வதமடையணும்னு நினைச்சேன்னா, நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம்னு நினைச்சேன். ஏன் அப்புறம் என்ன வேசேன்னா, வலியினால வேசேன். சதா விபாதேன விஜேத சாமயா பிரதூஷிதஸ்துவம் யதஜானதா பிரபு. அப்ப உன் தவற நீ உணர்ந்துட்டாயே, உன்னை நான் புழைக்க வைக்கட்டுமான்னு கேட்டார் ராமர். வேண்டாம். ஏன்? இந்த வாய்ப்பு எனக்கு திருப்பி கிடைக்காதுன்னா. சாஸ்திரங்கள்ல உயிர் போற சமயத்துல அந்திம காலம் இருக்கு பாருங்க, கடைசி மூச்சு. இந்த சமயத்துல பகவானை பத்தின நினைவு வரணும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம், பகவத்கீதையில் உள்ள வாக்கியம். அர்ஜுனா, உயிர் போற சமயத்துல என்ன நினைக்கணும் அப்படிங்கிறான் பகவான். எதுக்கு ஒன்ன நினைக்கணும்னு கேட்டான். நீ எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தே கலேபரம் தம் தமேவேதி கவுந்தேயா. நீ என்ன நினைக்காம நீ எதை நினைச்சாலும் அதுவாயிடுவார். நீ என்ன நினைக்கிறையோ அப்படிதான். சில பேர் பார்த்தேன்னா, கடைக்குட்டி பயலுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டே போகிற பேரை நான் வந்துடுவேன். சம்பிரதாயத்தில் சொல்லுவா, பத்தியா உங்க அப்பாவே வந்துட்டார் பாரு, அதே மாதிரியே விந்தி விந்தி நடிக்கிறான் பாரு, ஒரு மாதிரியா வளசலா இருக்கு பாரு, காரு துரு துரு துருன்னு ஒரு இடத்துல உட்காராம ஓடிண்டே இருக்கான் பாரு. இதெல்லாம் விட ஆச்சரியம், எந்த சாமா எங்க இருந்தாலும் பொறுக்கி கொண்டு உள்ள வச்சு விடுறான் பாருன்னு. இது இப்ப டவுன்ல புரியாது. அது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. கிராமத்துல வாசல்ல உணர்த்திருப்பா, நெல்லுகள் வடா தேங்காய் இதெல்லாம் உணர்த்துவாளோன்னு போறவா அப்படியே துண்டுல அள்ளி போவான். கிராமத்துல இதெல்லாம் பழக்கம். அது மாதிரி அள்ளின்னு போறாரு, அள்ளின்னு வராம பாரிவோம் அப்படிலாம் சொல்லுவா. எங்க போயிட்டாரப்பா இவன் நினைச்சுட்டே போன. இதுவாது தேவையில்ல, அதுல எரும மாடு கண்ணு போடலையே நினைச்சுட்டே உயிரை விடுவான். எரும கண்ணுட்டியா வந்து பிறந்துருவான். வந்துருமா பகவானுடைய நினைவு அவ்வளவு சுலபமா? பகவானை நினைச்சுட்டு உயிரை விடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நினைப்பே வராது அப்படின்னா எனக்கு நீனே வந்திருக்க எனக்கு முன்னாடி. அப்ப இந்த வாய்ப்பு பின்னாடி நான் இப்ப என்ன நீ புழக்க வச்சுட்ட, பின்னாடி நான் எப்பயாவது உயிரை விடுறதே இது மாதிரி எனக்கு முன்னாடி நீ வந்து நிற்பேன்னு எனக்கு நீ கேரண்டி தர முடியுமான்னு கேட்டு. அது சாத்தியமில்லை. அதனால எனக்கு வருத்தம் கிடையாது, நான் சௌக்கியமா வாழ்ந்துட்டேன்.
எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்குன்னு. குறை இல்லாத மனுஷன் உண்டா? என்ன குறை? நைவாத்மானமஹம் சோச்சே நதாரான் ச பாந்தவானி. நான் உயிரை விடுறேன்னு எனக்கு வருத்தம் இல்லை. என் மனைவியான தாரையை விட்டுட்டு போறேன்னு இன்னும் வருத்தப்படலை. ஏன்னா அவள் புத்திசாலி, மேனேஜ் பண்ணிப்பா. இது எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிட்டே வருது. மாமா முன்னாடி போகணுமா, மாமி முன்னாடி போகணுமா, இந்த கேள்வியெல்லாம் வரதே. யார் அசடோ அவ முன்னாடி போகணும், யார் சமாளிச்சுப்பாலோ அவ பின்னாடி இருக்கணும். அதை தான் ரெண்டு பேருமே விரும்பணும். நாம இல்லைன்னா இவ கஷ்டப்படுவாங்கிறவா முன்னாடி போயிடணும். நாம இல்லைன்னாலும் இவ சமாளிச்சுவாங்கிறவா. சில மாமி சொல்லவே சொல்லுவா, மாமாவை அனுப்பிச்சுட்டு தான் நான் போவேன். இந்த சௌமங்கல்யம்ங்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர, ராமனோட அம்மாவே என்ன சௌமங்கல்யமா? இந்த மனசுல வாங்கிக்கோங்க. சௌமங்கல்யம்ங்கிறது வாழறது தான். நீங்க எத்தனை வருஷம் சௌமங்கல்யா வாழ்ந்தேங்கிறது தான் விஷயம். அந்திம காலங்கள்லாம் பெரிய கணக்கே கிடையாது. அதெல்லாம் சந்நியாசத்துக்கு சமானமானா சொல்லியிருக்கு. பர்த்தா இல்லாத வாழ்க்கையை பார்க்கறது ஒரு சுவாமிஜி மாதிரி இருப்பா. பாட்டிலாம் அந்த காலத்தில் பார்த்த எல்லாம் மொடன்னு அந்த காசி புடவையை கட்டிண்டு ருத்ராட்சமும் விபூதியும் பார்த்தா 3 வேளையும் நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அது மாதிரி இருப்பா. அதனால அதெல்லாம் விஷயமே இல்லை. யார் அசடோ அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால என் மனைவியை விட்டுட்டு போறேன்னு வருத்தம் இல்லை. அவ கெட்டிக்கார். நதாரா நச்ச பாந்தவா. பந்துக்களை விட்டுட்டு போறேன்னு இல்லை. சுகியம் இருக்கா, ராஜ்யம் இருக்கு, பார்த்துட்டோம். ஒரே ஒரு வருத்தம் தான். யதாபுத்திரம் குணசிரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். என் புள்ள அங்கதனை விட்டுட்டு போறேனே, சின்ன குழந்தை. ஏன்னா ஒரு அப்பா ஒரு குழந்தைய பத்தி கவலைப்படுற மாதிரி இன்னொருத்தர் கவலைப்படவே மாட்டாங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் எல்லாரும் உண்டு. கவலைப்படுறதுக்காக கிடையாது. நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கு? அதனால அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய யோகமான வாழ்க்கை. 85-90 வயசு ஆகும் அப்பாவுக்கு. 60 வயசு பயலை கூப்பிட்டு வாடா இங்கே என்பார். யாரு? சட்டத்திமூர்த்தி ஆயிருக்கு அவனுக்கு. அவனை வாடா வந்து உட்கார்றா அப்படின்பார். எல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் புரியும். அது வெளியில பார்க்குற வாழ்க்கை இது என்னன்னு தோணும். அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் குழந்தை தானே நாம். அவளை பற்றி கவலைப்படுறதுக்கு அப்பா அம்மா இருக்கா. என்ன என் குழந்தைய பற்றி யார் கவலைப்படுவார்? அப்ப என்ன பண்ணணும்? யாதே நரபதே விருத்திஹி பரதே. நீ பரதன்ட்ட என்ன அன்பு வச்சியோ அந்த அன்பை என் புள்ள அங்கதன்ட்ட வச்சேன்னு சொல்லுன்னா. ராமர் கேட்டார், போருமான்னு கேட்டார். ஒருத்தருக்கு போருமான்னு கேட்டுட்டா அப்புறம் போருங்கிற வார்த்தையே வராது. இந்த சாப்பாட்டை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் மனிதர்கள் போரும்னு சொல்ல மாட்டார். இலையில போடுற அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த குருஜி சொல்லுவார். ஹரிதாஸ்கிரின்னு அவர் ஒரு விளையாட்டா சொல்லுவார். ஒரு தாம்பாளத்துல ஒரு சாதாரண ஒரு 50 கிராம் எடை உள்ள வெள்ளி தாம்பாளத்துல 1 பவுனை வச்சு வாத்தியார் கையில் 2 கர்ப்பகர்ப்பஸ்தம்னு சொல்லி நாம கொடுத்தோம்னா அந்த 1 பவுனை பார்க்க மாட்டார். இந்த தாம்பாளம் யாருக்கு, இந்த தட்டு எனக்கா உங்களுக்கான்னு கேட்பறவர். 1 பவுன் கொடுத்துருக்கா. இது வேற 50 கிராம் தான். இது வெள்ளி, இது தனக்கு பவுன் இல்லை. இது மனிதர்களுடைய ஒரு சுபாவம். இது அம்மா வெள்ளி தட்டு கூட வேண்டாம், பித்தளை தட்டா இருந்தாலே கேட்பான். போருங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. அப்புறம் லக்ஷ்மணேச்சையா, லக்ஷ்மணன்ட்ட வச்ச அன்பை வச்சேன்னு சொல்லு, அதுவும் போருமா. சுக்ரீவன்ட்ட வச்ச அன்பை வச்சேன். சுக்ரீவனுக்கு என்ன கெப்பாசிட்டி, என்ன சாமர்த்தியம், என்ன புத்திசாலித்தனம், என்ன பிஹேவிங் எனக்கு தெரியாதா? நீ இல்லைன்னா கல்யாண மண்டபம் வாசல்ல கட்டியிருந்த வாழை மரத்தில் உள்ள கச்ச வாழைக்காக்கி மண்ணாடுற பயம். அவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நீ உன்னோட கிருபையினால ராஜாவாக போறான். அதனால சுக்ரீவன்ட்ட வச்ச அன்பை வச்சேன்னு சொல்லு.
ராமர் சொன்னார், பரதன்ட்ட வச்சா மாதிரி நான் வைக்க போகிறதில்லை, லக்ஷ்மணன்ட்ட வச்சா மாதிரி நான் வைக்க போகிறதில்லை, சுக்ரீவன்ட்ட வச்சா மாதிரி வைக்க போகிறதில்லை, பின்ன நீ எப்படி அன்பு வச்சுக்கோ அப்படி வைக்க போகிறேன். சில பேர் சொல்லுவா, மேடையில் ஏடி ஓட்டு வாங்குற சமயத்தில் உங்கள் அப்பா மாதிரினா புள்ள மாதிரினாம்பா, ஏற்கனவே ஒரு அப்பம் மாதிரி இருந்தவன் பிராணனை வாங்கிட்டு போயிட்டான் உங்களுக்கு, இதில் நான் உங்கள் அப்பா மாதிரி புள்ள மாதிரியும்பா. அதெல்லாம் நம்ப முடியுமானா நம்ப முடியாது. பின்னாடி அவன் திரும்பி கூட மாட்டான், அவன் தான் என் சத்ருவாகவே இருப்பான் நமக்கு. அது மாதிரி என் புள்ள மாதிரி நான் உன்னைய மாதிரி நான் அன்பு வைப்பேன்னு ராமர் சொல்கிறது விஷயம் இல்லை. பின்னாடி பட்டாபிஷேகமான உடனே முதல் கிஃப்ட் யாருக்குனால் அங்கதாய அங்கதே ததவுன்னு, அங்கதனுக்கு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குறாள் பகவான். இப்படிலாம் ஒரு ஆச்சரியம். ஸ்லோகமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் ராமாயணம் இருக்கு பாருங்க. எனக்கே 100 நாள் சொன்னேன்னா திருப்தி கிடையாது. இப்போ எனக்கு வருத்தமாக இருக்கு, சரியா சொல்லலை அப்படின்னு. ஆனால் இதோட ஒரு 1000 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. 3வது தடவை கேட்குறேன் ராமாயணத்தை, 2வது தடவை கேட்குறேன், 3வது தடவை கேட்குறேன் அப்படின்னு. எனக்கு திருப்தி ஆகலை இன்னும். எனக்கு ராமாயணம் இதை விட்டுட்டோம், அதை விட்டுட்டோம் ராமாயணத்தில் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த ராமாயணம், பாரதம், பாகவதம் இந்த 3ஐயும் முழுமையாக பதிவு பண்ணிட்டு போகணும் என் வாழ்க்கையிலன்னு என்னுடைய ஒரு சங்கல்பம். அது இதை முழுசாக பதிவு பண்ணிட்டு போகணும். போகிற போக்கில் கதை சொல்லிட்டு போகக்கூடாது. அதுக்காக கிளாஸ் எடுக்காத மாதிரி பிரதி ஸ்லோகம் பதம் சொல்லி பிரித்து அர்த்தம் அப்படியும் கிடையாது. இப்படி சொன்ன பிறகு அந்த சுவாரஸ்யம் குறையாமல் சொல்லிட்டு போகணும். இந்த இடத்துல இவ்வளோ விசேஷம் இப்படி இருக்குது, இன்னத்தினால இப்படி ராமர் பேசினார், இன்னத்தினால லட்சுமணன் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். பாகவதமே பாதியில் நிற்கிறது. இன்னைக்கு உட்பட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார், 57 நிறுத்தி வச்சிருக்கே பாகவதத்தை அப்படின்னு. அது ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, மாற்றி அதெல்லாம் கொடுக்கணும். பாகவதம் சொல்ல போகிறேன், அது பாகவதத்தை முடிச்சுட்டு பாரதம் சொல்ல போகிறேன். சம்பூர்ண மகாபாரதம் சொல்லி திருப்பி ஒரு தடவை ராமாயணம் சொல்லணும் அப்படின்னு. என்ன உங்களுக்காக இல்லை, இந்த ராமாயணம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, வால்மீகி கிரிசம்பூதா ராமசாகர காமினி புனாத்து புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. ராமாயணம்ங்கிறது ஒரு நதி, அதில் இறங்கிவிட்டா எழுந்திருக்கிறதுக்கே மனசு வராது. இந்த கிராமத்தில் எரும மாட்டை குளத்தில் விட்டுட்டா அது ஏறாது. அப்புறம் அதுக்கு அது சொர்க்கமாக இருக்கும். நமக்கே இந்த ஏப்ரல் மே ஜூன் வாக்கில் பத்ரிகேதார் பொறுத்த ரிஷிகேசத்தில் கங்கையில் ஸ்நானம் பண்ணுங்கோ, ஹரித்வார் ரிஷிகேசத்தில் இறங்கினா மேலே ஏறவே மனசு வராது. ஜலத்தில் இறங்கினா, அதுவும் கிராமத்துலலாம் குளிக்க போகிறேன்னா 3/4 மணி நேரம் ஆகும். இந்த இலையிலேருந்து அந்த பக்கம் நீச்சல் அடித்து தொப்பக்கட்டையை பிடிச்சிட்டு போயிட்டு வந்து, அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அது மாதிரி ஒரு நதி ராமாயணம்ங்கிறது, ஒரு கங்கை மாதிரி ஒரு நதி. இந்த நதிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இறங்கினா ஏற மனசு வராதுங்கிறது விஷயம் இல்லை. பொதுவாக இறங்கினா நதியோட இழுத்துன்னு போயிடுவாளேனால், இந்த நதி இழுத்துன்னு போனால் பாக்கியசாலி. இது இழுத்து கொண்டு எங்கே விடும்? பொதுவாக நதி இழுத்துன்னு போய் சமுத்திரத்தில் தானே சேரும். இந்த ராமாயணம்ங்கிற நதி ராமன்கிற சமுத்திரத்தில் போய் சேரும். வால்மீகிங்கிற மகரிஷியினுடைய வாக்காகிற மலையில உண்டானதான இந்த ராமாயணம் வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி, ராமசமுத்திரத்தை நோக்கி போறதான ஒரு நதி. இது என்ன பண்றதுனால், புனாத்து புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. பெரிய நதி, ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயத்தை செய்யறதுக்கு ஜலத்தை கொடுக்குற மாதிரி இந்த ராமாயணம்ங்கிற நதி உலகத்தையே பவித்திரமாக்கிற நதி. மனசுல உள்ள மிருகப்பிராயமான அழுக்குகளை, மனிதன்னா கை காலில் இருந்தால் மட்டும் போராது, எண்ணத்தில் இருக்கணும். இந்த நாகரீகம்னு சொல்கிறா பற்றியில, அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவேன்னு தெரியல. ஃபேஷனுக்கு லண்டன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்லுவா பற்றியில. ஃபேஷனுங்கிறது நீ போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை, நீ பேசுகிற பேச்சில் இல்லை, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை, உன்னோட ஒழுக்கத்தில் இருக்கு.
நீ நடந்துக்கிறதுல இருக்கு, உன்னோட எண்ணத்துல இருக்கு. நாகரீகம்ங்கிறது நீ உன்னோட எண்ணத்துல இருக்கு. இதெல்லாம் இருந்து நீ மிருகமா இருந்தேன்னா நாய் நரிக்கு சமானம் தானே. நன்னா ட்ரெஸ் பண்ணின்னு நன்னா சாப்பிட்டு நன்னா பண்ணிவிட்டு எண்ணம் மிருகமா இருந்ததுன்னா, சுத்தமான உயர்ந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடியதான பவித்திரமான சரித்திரம். யஸ்யாமலம் நிருபசதஸ்ஸு யசோதுனாபி காயந்த்யகக்னம் ரிஷயோதிகிபேந்திர பட்டம் தன்னாகபாலவசுபால கிரீடஜுஷ்ட பாதாம்புஜம் ரகுபதிம் சரணம் பிரபத்யே. அந்த சரித்திரம் சொல்லி பரசுராம சரித்திரம், தத்தாத்திரேய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு சந்திரவம்சத்தை பற்றி சொல்லும்போது, சந்திரவம்சம் யயாதிங்கிற ராஜாட்டம் வந்து ரெண்டா பிரியர். இந்த கோவிலில் போனேன்னா ஃபேமிலி ட்ரீ போட்டிருப்பான், கிருஷ்ணனோட ஃபேமிலி ட்ரீன்னு ஒரு இடத்துல போட்டிருப்பான். அதில் பார்த்தேன்னா வரிசையாக இருக்கு. அந்த யயாதிங்கிற ராஜாட்ட வந்து எது அப்படின்னு ஒரு வம்சம் பிரியும், புரு அப்படின்னு ஒரு வம்சம் பிரியும். எது வம்சத்தில் வந்து பகவான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரனாக பிறக்கிறார். தேவகியோட பெரியப்பா பையன் கம்சன், அவன் தான் இந்த தேவகியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான் வசுதேவருக்கு. கம்சன் அப்பா உக்ரசேனனுடைய ராஜ்யம் குவாலியர்னு இன்னைக்கு சொன்னேன். நம்ம டெல்லி போகிறதே வரும், குவாலியர், ஆக்ரா, மதுரா, இந்த மூணுமே யாதவ ராஜதானி. அந்த காலத்தில் உள்ள யாதவர்களுடைய ராஜ்யம் அது. இந்த குவாலியர் ஆண்டவன் தான் கம்சன், மதுராவை ஆண்டவன் தான் சூரசேனன். இவன் உக்ரசேனன், அவன் சூரசேனன். உக்ரசேனனுடைய தம்பி தேவகன், அவனுடைய பெண்ணு தேவகிய சூரசேனனுடைய புத்திரனான வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே ஒரு அசரீரி வாக்கு சொன்னது. இந்த பெண்ணோட 8வது கர்ப்பம் ஒன்று கொல்ல போகிறது. உடனே அவளை கொல்ல போனால் வசுதேவர் சொன்னார், இவளை கொல்லாத, இவளை பிறக்கிற குழந்தைன்னு தானே சொல்லியிருக்கு, குழந்தைகளை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இவளை விட்டுடுன்னு சொல்ல அவனுக்கு அது சரின்னு பட்டு விட்டுட்டான். கொஞ்ச நாள் ஆகி அவர்கள் கல்யாணம், அந்த கால கல்யாணம் பண்ணுறதுனால சின்ன வயசில் இருக்கும். அப்புறம் அந்த குடும்பம் நடத்துகிற ஸ்டேஜ் வந்தவுடனே அவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டான். ஏன்னா கர்ப்பம்னு ஆயிட்டாலும் தெரிஞ்ச உடனே ஜெயிலில் போட்டுவிட்டான். இதை தடுத்து அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டான். யார்? உக்ரசேனனை. யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் ஜெயிலில் போட்டுவிட்டு, இவனுக்கு அனுகூலமாக யார் இருப்பானோ அவர்களெல்லாம் மந்திரிகளாக பண்ணிட்டு இவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கிற காலத்தில் முதல் குழந்தை பிறந்தது, வசுதேவர் கொண்டு கொடுத்தார். இந்த குழந்தையினால இல்லை, 8வது குழந்தையினாலேன்னா நாரதர் வந்து இன்னொரு சமயம் பார்க்கும்போது குழந்தைன்னு அங்கே சொல்லலை, கர்ப்பம்னு சொல்லியிருக்கிறதுனால எந்த குழந்தை எத்தனாவது கர்ப்பம்னு உனக்கு எப்படி தெரியும்னா உடனே சம்சயப்பட்டு கொல்ல ஆரம்பித்தான். 6 குழந்தைகளை கொண்டு 7வது குழந்தையா வந்த ஆதிசேஷனும் நாராயணியான மாயாவான அம்பாளுடைய சக்தியினால ரோஹிணின்னு வசுதேவருடைய மூத்த மனைவி அவ கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார். அந்த கர்ப்பம் அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்பான அபார்ஷனாயிடும். 8வது கர்ப்பமா பகவான் வரா. ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தா சாதேவகி சர்வஜகன்னிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே भोजेन्द्रगेहेग्निशिखे वरुद्धा सरस्वती ज्ञानखले यथा सती सत्यं व्रतं सत्यपरं त्रिसत्यं सद्यस्य योनिं निहितं च सत्ये सद्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः. जगत्तुके मंगलத்தை கொடுக்கக்கூடிய பகவான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் வர சாதாரண தேவகி எப்படி ஆனால்னால் சர்வஜகன் நிவாச நிவாச பூதா 7-14 உலகங்களுக்கும் எந்த பகவானுடைய வயத்தில்
இடம்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அந்த பகவானுக்கு இந்த தேவகி தன் வயத்துல இடம் கொடுத்தாள். தேவக்காம் தேவரூபிணியாம்னா பொதுவா கர்ப்பமானாலே முகம் பிரகாசமா 2 ஜீவன்கிறதுனால. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ டெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அந்த காலத்துல முகத்தை பார்த்து சொல்லுவா. நாடியை பிடிச்சா டபுள் நாடி தெரியும். இது ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன். 4 மாசத்துக்கு மேல நாடி பிடிச்சா ஸ்திரீயா புருஷனான்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் இருந்தது. நாசம் பண்ணிட்டோம் நாம், அதுக்காக சொல்லுவேன். இவளுடைய தேஜஸை பார்த்து கம்சன் பயப்பட ஒடுங்கி போக தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண. ஆவணி மாசம் வருஷா காலம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்துல நடு ராத்திரியில பகவான் வந்து அவதாரம் பண்றான். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவிராசீத் யதா ப்ராச்ய திசீந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூரிய கிரீட குண்டல துஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. பகவான் வந்து அவதாரம் பண்றான். வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார். அப்புறம் தேவகியை கூட்டு காண்பிக்கிறார். வைகுண்ட ரூபத்தோட தரிசனம். சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதேபத்ரம் காஞ்சி தூப்புரம் முக்தாஹாரம் வைஜெயந்திகாரம் மந்தாரமாலை துளசிதாமா திவ்யமான பீதாம்பரம் அங்குலியகம் நூபுரம் எல்லாம் இப்படி துவாரகாதீசன் இருக்கார். எவ பார்த்தாலும் ராஜா. மற்ற ஊர்களெல்லாம் குருவாயூரில் கூட ஒரு குழந்தையா ஒரு சமயம், குருவாயூர்பனா ஒரு சமயம், அப்புறம் சந்தன அலங்காரம் அப்படிலாம் இருக்கு. இந்த துவாரகையில் என்ன விசேஷம்னா எப்போ பாரு ராஜா. ஏன்னா ராஜா இல்லையா, மறுபடியும் பாருங்க எப்போ பாரு பளிச்சுன்னு இருக்காரு. அது மாதிரி ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓவோ இருந்தால் பளிச்சுன்னு இருக்கா பார்த்தா, அது மாதிரி எப்போ பாரு ராஜா. இதெல்லாம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் பகவான் ஆச்சரியமா தரிசனம் கொடுக்க தேவகியும் வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானே யோஜனை சொல்லி அந்த யோஜனையின்படி வசுதேவர் நந்தகோகுலத்தில் கொண்டு போய் பகவானை விடுறதே யமுனை வழிவிட்டு ஆதிசேஷன் குடம்பிக்க நந்தகோபனுக்கு பிறந்ததான பெண் குழந்தையை தூக்கின்னு வர கம்சன் வந்து அந்த குழந்தையை கொல்ல முயற்சிக்க அது கையை விட்டு நழுவி அம்பாலா தரிசனம் கொடுத்து மறைஞ்சு போயிடுது. ஒரே குழப்பமா படுத்து கம்சன். எட்டாவது கர்ப்பம் உன்னை கொல்லும்னு தெய்வ வாக்கு சொன்னது. 8க்கு 8ன்னு நாரதர் வந்து வியாக்கியானம் வேற பண்ணினார். ஏற்கனவே 6 குழந்தைய வேற கொண்டுட்டேன். 7வது குழந்தை கர்ப்பம் கலந்து விடுது. 8வது குழந்தை என்ன சொல்றதுன்னா, ஒன்றை கொள்றவன் நான் இல்லை, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான்னு சொல்றது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தெய்வமும் பெருதம் பக்தி நமர்த்தியாயேவ கேவலம். மனிதர்கள் தான் பொய் சொல்றார்கள்னு நினைச்ச தெய்வமும் பொய் சொல்லும்னு இப்பதான் தெரிஞ்சது. அவன் குழம்பி இருக்க. இங்க நந்தகோகுலத்துல வசுதேவர் விட்டுட்டு போன உடனே அந்த குழந்தை அழுதி எல்லாரும் முழிச்சுண்டு தேவகி காலடியில் உள்ள அந்த குழந்தையை எடுத்துன்னு போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து ஒரு தொட்டில், அந்த தொட்டிலில் போட்டு மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணியுனக்கு விருமன் விடுதந்தான் மாணிக்க குரலானே தாளேலோ வையமனந்தானே தாளேலோ. விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் சொல்றார். பிள்ளை தமிழ்னு சொல்லுவாங்க. தமிழை வளர்த்தவர்கள் பக்தர்கள். தமிழை வளர்த்ததுல பெரும் பங்கு 60% பங்கு பிராமணர்களுக்கு தான். பிராமணன் தமிழ் காவியங்கள்னு எடுத்து வைப்போம். சங்க காலத்தில் உள்ளத்திலேருந்து எடுத்து வைப்போம்.
பாரதியார் பரியந்தம் தமிழை பற்றி யாரெல்லாம் இலக்கண இலக்கியங்களோட பாடியிருக்கார்களோ அவர்களெல்லாம் எடுத்து வச்சு இதில் யார் பிராமணன்னு சொல்லுவோம். பிராமணர்களுடைய சதவிகிதம் கூடயா மற்றவர்களான்னு பார்ப்போம். நான் இந்த ஜாதிக்காக சொல்லலை. இவன் இந்த அயோக்கிய பசங்க என்ன சொல்றான், நம்மளையே தமிழன் இல்லைங்கிறான். சொல்றவன் தமிழனே கிடையாது. அதுதான் உள்ள சுவாரஸ்யமே. நாங்க தான் தமிழை வளர்த்தோம், நாங்க தான் தமிழுக்கு ஆதாரமா இருந்தோம், நாங்க பாடின பாடல்களால தான் தமிழ் இன்னைக்கு நிற்கிறது. எத்தனை ஆழ்வார்கள் பாசுரம், எத்தனை நாயன்மார்கள், 4 பேர் நாயன்மார்கள் பாடினவர்கள்ல பிரதானம் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். இதுல நாவுக்கரசர் தவிர பாக்கி 3 பேரும் பிராமணர். ஞான சம்பந்தரும் பிராமணர், சுந்தரரும் பிராமணர், மணிவாசகரும் பிராமணர். ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்க எத்தனை பேர். அதனால இங்க நான் ஜாதிக்காக சொல்லல, பாமர ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவன் சொல்றதை கேட்கக்கூடாது. உண்மையாவே தமிழ் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அதுக்கு பெரும் பங்கு பிராமண குலத்துக்கு உண்டு. சதவிகிதத்தில் குறைச்சலாக இருந்தாலும் பெரும் பங்கு இவர்களோடது தான். இந்த பிள்ளை தமிழ்னு இந்த தமிழில் ஒரு அழகு. மீனாட்சி பிள்ளை தமிழ், திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ், அதுல கண்ணன் பிள்ளை தமிழை பாடினவர் இவர். பகவானுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி குழந்தையோட 6வது நாள்ல பூதனை வர அவளை பகவான் வதம் பண்ண. 1.5 மாசத்துல சகடாசுரனை வதம் பண்ண, 3 மாசத்துல திருநாவர்த்தனை வதம் பண்ண, 4வது மாசத்துல பகவானுக்கு நாமகரணம் பண்ணி வாசுதேவனும் கிருஷ்ணனும் பெயர் வச்சு 2 நாமா வைக்கணும். அஸ்மாத் விநாமா. இந்துக்களோட சம்ஸ்காரம் அது. அதுவும் பிரத்யேகமாக பிராமணனாக இருந்தால் 2 நாமா வைக்கணும். கூப்பிட்ற நாமா ஒன்றும், சர்மாங்கிறது வேற. பூஜை எல்லாம் பண்ணும்போது சர்மாவை சொல்லணும், கூப்பிட்ற நாமா வேற. ஏன்னா அந்த சர்மாவை கூப்பிட்டேன்னா ஷார்ட் ஆகிடும். அது என்ன பேரை வச்சாலும் அதை சிதைச்சு வாங்கிறதுக்காக தான் 2 நாமா வைக்கணும். நாராயணன்னா நானும்பா, கிருஷ்ணன்னா கிக்கிம்பா, எத்தையாவது சொல்லுவான். ஒரு நாமா தனியா முழுஷா இருக்கணும். பகவான் நாமம். பகவான் மண்டியிட்டுன்னு விளையாடி நடந்து தவழ்ந்து மழலை பேச்சு பேசி கோகுலத்தில் உள்ள கோபிகைகளுடைய மனசெல்லாம் அபகரிச்சு தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் திருடி, அந்த திருடுறதே அவளுக்கு சந்தோஷம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ண வரானான்னு பார்த்துட்டு இருப்பாளாம். கிருஷ்ண வரானா, கிருஷ்ண வரானா. இது ஒரு ஆச்சரியம். எப்பயோ பாகவத காலத்துல இப்படி எதிர்பார்த்துன்னு இருந்தார்கள்னு இல்லை. சமீப காலத்துல நம்ம பாட்டியெல்லாம் தயிர் கடைஞ்சிட்டு கொஞ்சம் வெண்ணெயை போட்டு வச்சிருப்பா அந்த மோரில். சுத்தமா வெண்ணெய் எடுக்க மாட்டான், ஒரு உருண்டை உருட்டி போட்டு வைப்பான். எதுக்குன்னா கிருஷ்ணன் வருவான், ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன ஒரு சம்ஸ்காரம், என்ன ஒரு பாவம், என்ன ஒரு சிந்தனை, எண்ணம், செயல், பேச்சு எல்லாம் பகவத் சம்பந்தமாவே வாழ்ந்த தேசம். கோபிகைகளுக்கு அது மாதிரி எண்ணம் முழுக்க பகவானா பண்றதுக்கு தான் பகவான் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடினது. இது ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு ஆத்துல எலி வரதுன்னா சாமான வைக்கிறவாளுக்கு எப்போதும் சாமான் ஞாபகம் இருக்குமா, எலி ஞாபகம் இருக்குமா? எலி ஞாபகம் தான் இருக்கும். ஏன்னா இதை இங்க வச்சா எலி வந்துருமோ, அங்க வச்சா எலி வந்துருமோ, அங்க வச்சா எலி வந்துருமோ. அது மாதிரி இந்த பயிர் பால் வெண்ணைய கிருஷ்ணன் திருட ஆரம்பிச்சான்னு உடனே தயிர் பால் வெண்ணெய் ஞாபகம் இருக்குமா, கிருஷ்ணன் ஞாபகம் இருக்குமா? கிருஷ்ணன் ஞாபகம் தான் இருக்கும். இதோ வந்துருவானோ, இப்போ வந்துருவானோ. அப்போ இந்த ஞாபகத்தை கொடுக்கறதுக்கு தான் பகவான் திருடினது. இந்த ஒரு மெத்தேடை மெமரி விருத்தியாகிறதுக்கு ஒன்றை பிடிச்சுன்னு ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்ஸ்காரம். அது மாதிரி
கர்மாக்கள் எல்லாமே அப்படிதானே, பகவத் ஸ்மரணைக்கு தானே. தேயோ நாராயண சதா அப்படி. சோரஸ்ய சௌரியம் ஜகதி பிரசித்தம் சௌரியஸ்ய சௌரியம் து நதிருஷ்டபூர்வம். யாதவாபியுதயத்தில் சொன்னார். கிருஷ்ணகண்ணாமணமோ யாதவாபியுதயமோ, பாலுக்கு ஏங்கின குழந்தையா, பார்க்கடல்ல படுத்துன்ற குழந்தை. அப்புறம் அவன் திருடினான்னா அது ஒரு கதையா சொல்றமே, என்ன ஒரு காரணம் இருக்கு. திருடன் திருடுவான், திருடன் திருடுவான். இது எல்லாருக்கும் ஜகதி பிரசித்தம், எல்லாருக்கும் தெரியும். சௌரியஸ்ய சௌரியந்து நதிருஷ்டபூர்வம். அந்த திருடனுடைய திருட்டுங்கிற செயல் திருடுமான்னா கவனிச்சு கேட்கணும். திருடன் திருடுவான், அந்த திருட்டுங்கிற கர்மா இருக்கே அது திருடுமானால் திருடும். என்ன திருடும்? இந்த திருட்டுங்கிற கர்மாவை சரித்திரத்தை கேட்கிறவர்களுடைய பாபத்தை திருடும். இது பாபத்தை அபகரிக்கும் இது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த சரித்திரம் சொல்லப்படுறதுன்னு. இவர்கள்லாம் அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் ஆனார்கள். பிருந்தாவனம் வந்து பகவான் மாடு கன்றுகளை மேய்ச்சி பல அசுரர்களுக்கு மோட்சம் கொடுத்து பிரம்மா முதலிய தேவதைகளுக்கும் அனுகிரகம் பண்ணி கோபிகைகளுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுறான். பொதுவாக இந்த சரித்திரத்தை பார்த்தா காளிய மர்தனமோ கோவர்தனோத்தாரணமோ வருண ஜெயமோ பிரம்ம ஜெயமோ இவைகள்லாம் பார்த்தா கதை மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம ஆன்ம சாதனையில் ஆன்மீக சாதனையில் இந்த குண்டலினி சக்தியை கலப்பி சகசிராரத்துக்கு கொண்டு போகிறது ஒரு அபியாசம். இதில் போகிற சமயத்தில் சில தடைகள் உண்டு. அந்த தடைகள் நம்மளை மயக்கிற மாதிரி இருக்கும். இடைஞ்சலாகவும் சில தடைகள் இருக்கும், மயக்கிற மாதிரி இருக்கும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் பரியந்தம் காமம் கூட இருக்கும். முதல்ல அந்த குண்டலினி சக்தி எழுந்த உடனேவே காமந்தான் ஜாஸ்தியாகும். இதில் எந்த வகையில் காமம் ஜாஸ்தியாகும்னா, இவனுக்கு காமம் ஜாஸ்தியாகிற விஷயம் இல்லை, இவனை பார்க்குறவாளுக்கெல்லாம் மோகம் ஏற்படும், ஆகர்ஷணம் ஏற்படும். ஆன்மீக பயிற்சியில் உள்ளவாளை பார்க்குறவாளுக்கு மோகம் ஏற்படும். அந்த மோகத்தை இவன் சித்தியாக நினச்சி இவன் ஏமாந்து போயிட்டான்னா அதுக்கு மேலே நகர முடியாதவனான். அதுக்கப்புறம் அனிமாதி அஷ்ட சித்திகள் ஏற்படும். தூரதர்சனம், தூரஸ்ரவணம், அனிமா, மகிமா, லகிமா, குருமா இவைகள்லாம் ஏற்படும். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் 4வதுக்கும் 5வதுக்கும் உள்ள நிலையில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்திங்கிற இடத்துல வந்து இந்திரன் கூப்பிடுவான். என்ன பண்ணுவான்னா, நீ வந்து என்னோட வந்து இந்திரனோட இடத்துல உட்காந்துக்கோ, நீ இந்திரனா இருந்துக்கோ, நான் விலகிக்கிறேம்மா. சங்கஸ்மயாகரணம் குணரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு பதஞ்சலியோட சூத்திரம். சங்கம் ஸ்மயம், சங்கம்னா இந்திரன் வந்து கூப்பிட்றது, அதில் ஏமாந்து போனாலும் கீழே போயிடணும். ஸ்மயம்னா என்னன்னா, இந்திரன் கூப்பிட்டு நான் வரலேன்னு சொல்லிடுவா. ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குன்னா, சில பேரை கவனிச்சேன்னா ப்ரைஸ் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காதும்பா. கவனிச்சு கேளுங்க, இவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசினா இவருக்கு பிடிக்காது அப்படின்னு மேடையில். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எல்லார மாதிரியும் பேச்சுக்கு மயங்கிறவர் இல்லை, புகழ்ச்சிக்கு மயங்கிறவர் இல்லை, பேசி இவரை மயக்க முடியாது, அப்பேற்பட்டவர் அப்படின்னு அவரை பற்றி பேசினா உடனே அவன் என்ன சொல்லுவான்? கரெக்டுமா, என்னை பற்றி நன்னா தெரிஞ்சவர் நீங்கள் தான்மா. இது மட்டும் என்ன? இதுக்கு பேர் என்ன? மயங்கிறது ஒரு விதம், மயங்காதவர்னு சொல்லி கொண்டாடினா அதுவும் ஏமாத்தல் தானே. அப்போ என்ன தோணும்? இந்திரனே கூப்பிட்டு நான் வந்து போகல பத்தியா, நாம் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு ஒரு கர்வம் ஸ்மயம் வந்தால் அதுவும் கீழே தள்ளும். இந்த மாதிரி இடங்கள்லாம் தாண்டும் போது ஒவ்வொரு ஜெயமாக சொன்ன மத்தியில் இதில் காமனை ஜெயிக்கிறது கஷ்டம். மன்மத ஜெயம், இந்த மன்மத ஜெயந்தான் ராசக்கிரீடேங்கிறது. பிரம்மாதி ஜெயசம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா
ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா. ஸ்ரீதர சுவாமிகளுடைய அவதாரிக்கார். இந்த ராசக்கிரீடேங்கிறதே மன்மத ஜெயம். வஸ்து பிரத்யக்ஷத்தில் வைராக்கியம் வராது. இதான் அடிப்படை. ஏகாதசி சுத்தோபவாசம்ங்கிறது எது பரியந்தம்னா வெங்காய சாம்பாரை பார்க்கறபடின்னு தான். வெங்காய பக்கோடா வெங்காய சாம்பாரை பார்த்தா ஏகாதசி 10 மைல் தாண்டி போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சாப்பாட்டை பார்த்துட்டும் சலனம் இல்லாமல் இருக்கணும், பசியோடு இருக்கிறது. வேண்டாம்னு வாய் சொல்லும், மனசுல இருக்கு. பகவத்கீதையிலே பகவான் ஒரு விஷயம் சொல்றாருங்க. அந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் விட்டுடுவான், மனசுனால விட மாட்டான். உடம்பால விட்டுடுவான், மனசுனால விட மாட்டான். அதுக்கு பேரும் சன்னியாசம் இல்லைங்கிற. மனசுல அந்த வாசனை இருந்தா அப்பையும் உடம்பு அனுகூலம் இல்லைங்கிறதுனால வாய் வேண்டாம்னு சொல்றது. இப்ப ஒரு புரியுற மாதிரி சொல்ற வயசான 80 வயசு கிழவருக்கு ஸ்ரீஜயந்தி கோகுலாஷ்டமி முறுக்கு சீட பட்சணத்தை கொடுத்தா வேண்டாம்னு அவர் சொன்னார்னா காரணம் பள்ளி இல்லை, அதனால வேண்டாம்ங்கிறாரு. அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேரா? இன்னும் சில பேர் வேண்டாம்பா, ஏன்னா சாப்பிட்டா பேதியாக ஆரம்பிச்சிடும், லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால வேண்டாம்பா. சின்ன வயசா இருந்து கல்ல சாப்பிட்டாலும் ஜெரிக்குங்கிற சக்தி இருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது தான் வைராக்கியம்ங்கிற. இதை மனசுல வச்சுக்கோங்க. இங்க கோபிகைகளோட பகவான் இத்தனை பேரோட ராசக்கிரீடை பண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட சரியே தவிர காமத்துக்கு இடம் கிடையாது. இந்த காமம் இல்லைங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்னா, எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காகி திரும்பி போனார்கள்னு சுகாச்சாரியார் சொல்றார். இதான் இந்த விஷயம். இது விஷயம் சுகத்துக்கு அந்த லட்சணம் கிடையாது. சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவனுக்கு, ஆசை உள்ளவனுக்கு சாப்பாட்டை பார்த்த உடனே உள்ளதான ஒரு அபேட்சையானது சாப்பிட்டு முடிச்சப்புறம் இருக்காது. ஜாங்கிரி பிடிக்கும்னா நீ எவ்வளோ ஜாங்கிரி சாப்பிட்றியோ சாப்பிடும். அப்படின்னா எத்தனை சாப்பிட முடியும்? 4 சாப்பிடுவான், 8 சாப்பிடுவான், 10 சாப்பிடுவான், 12 சாப்பிட்டோன்னே இது வேகம். அப்புறம் அந்த ஜாங்கிரிங்கிறத கேட்டாலே வாந்தி வந்துடும். ஏன்னா நாக்குங்கிற இந்திரியத்துக்கும் ஜாங்கிரிங்கிற அந்த விஷயத்துக்கும் திரும்ப திரும்ப ஒரு சங்கம் ஏற்படும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா விஷய கட்சி போகும். இது உதாரணம் நாக்குன்னு சொல்றேன். உடம்புல எந்த புலனால நீங்க அனுபவிச்சாலும் அப்படிதான். அப்ப எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் பூர்த்தியாகி போனார்கள் இங்க சொல்லல, 100 மடங்காகி போனார்கள் இருக்கு. விஷய சுகத்துக்கு உச்சநிலை உண்டு, பிரம்ம சுகத்துக்கும் பக்தி ரசத்துக்கும் உச்சநிலைங்கிறது கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்ங்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில். ஏன்னா எல்லைன்னு ஒன்று இருந்தாதான் உச்சம்னு இருக்கிறதுக்கு. எல்லையே கிடையாது, மேல 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 விருத்தி ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு ஆனந்தத்தை கோபிகைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் பகவான் ராசக்கிரீடை பண்ணினானே தவிர காமத்துக்காக இல்லை. இந்த ராசபஞ்சாத்தியாயி ஞானத்தை கொடுக்கறதான ஒரு சரித்திரம்னு சொல்லி அக்ரூரர் பகவான் ஆயுஷன் போய் பகவான் கம்சனை வதம் பண்ணி அதன் பிறகு ஜராசந்தன் இந்த வந்தண்ணிலேருந்து இந்த ஆயுஷன் போகிற ஒரு கதையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பார். இந்த ஹிந்திக்காரர் இன்னைக்கு சொன்னார் தெரியல, இவாளுக்கு இந்த கதையை சொல்கிறது தான் இவாள். அதை தான் நினச்சிப்பேன் நாம் எவ்வளோ சேஃப் ஜோனில் இருக்கோம் தான். தென்னிந்தியாவில் இங்கே சிதைச்சுட்டான் எல்லாத்தையும். இவாளுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை முறையே மாறி போனதுனால நாலெட்ஜு படிப்பு இத்தியாதி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஆச்சாரம் விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு காலத்தில் ஒரே மாதிரி இருந்தது தான் பாரதம் முழுக்க. இந்த மதுராபட்டினத்தில் பகவான் இருந்தானோ, கம்சனை பகவான் வதம் பண்ணினவுடனே கம்சனுக்கு 2 மனைவி அஸ்தி பிராப்தின்னு. அந்த 2 மனைவியோட அப்பா ஜராசந்தன்.
அந்த ஜராசந்தன் வந்து மதுராபட்டினத்து மேலே திரும்ப 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 படையெடுக்க பகவான் என்ன பண்ணுவார், அவனோட வர படைகள் எல்லாம் வதம் பண்ணிட்டு அவனை விட்டுருவார், இல்லை பகவான் மறைஞ்சிருவார். இவன் போய் திருப்பி சில கூட்டியை கொண்டு வருவான். ஏன்னா கிருஷ்ணாவதாரமே அசத்துக்களை அதர்மிஷ்டர்களை அழிக்கிறதுக்கு தான். பகவான் ஏன் இது மாதிரி பண்ணினார்னா, ஒரே தடவையில் ஜராசந்தனை வதம் பண்ணியிருக்கலாம். 18 தடவை அவனை ஏன் விட்டார்னா, 19ஆவதா பீமன் தான் அவனை வதம் பண்ண போகிறான். இந்த 18 தடவையும் எங்கெங்கெல்லாம் அயோக்கியன் இருக்கானோ அவனெல்லாம் இவன் அழிச்சுன்னு வரான். இவர் போய் தேடி வதம் பண்ணுறதுக்குள்ள அவனே அழிச்சுன்னு வந்து பகவான்கிட்ட வர்றான். அதுக்காக பகவான் அவனெல்லாம் வதம் பண்ணி கடைசியில் இந்த மதுராபட்டினத்தில் உள்ள யவனர்கள்னு சைனா பக்கம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து ஒரு பெரும்படையை திரட்டின்னு வந்துட்டான். இந்த பாகவத புராண ரீதியாக சொல்கிறேன், கர்காச்சாரியாரோட சாபத்தினால உலகத்திலேயே நம்ப முடியாத ஒரு மனித இனம் நாடு உண்டுன்னா அது சைனா தான். கர்காச்சாரியாரோட சாபம் அது நம்பக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு லட்சணமான முகம்தான். இந்த மாதிரி கோரமாக முகமும் ஆகட்டம்னு கர்காச்சாரியால் சாபம். இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. ஏன்னா அவர்கள்லாம் பரிகாசம் பண்ணினார்கள். அவர்களோட வரத்தே பகவான் ஒரே ராத்திரியில் அத்தனை பேரையும் தன்னுடைய சக்தியினால ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த துவாரகைக்கு பகவான் கொண்டு வந்து விஸ்வகர்மாவை வச்சு, இப்போ நாம் பார்க்குறவே இந்த இடம் இல்லை, இங்கேருந்து பேட் துவாரகைன்னு ஒரு இடம் போகிறோம், அந்த இடமும் இல்லை, அதுலேருந்து சமுத்திரத்தில் ஒரு நகரம். இன்னைக்கு அது பகவத் அவதாரம் முடிஞ்ச உடனே அது மூழ்கி போயிடுது. ஆனால் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் அது இருக்குது. பிஎம் கூட கீழே போய் இதெல்லாம் போட்டுன்னு பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறதை கூட அவர் சொன்னார். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். அந்த நகரத்தில் இந்த பேட் துவாரகைங்கிறது இருக்கு பாருங்க, பேட்டி கொடுக்குற துவாரகை. யாராவது வந்தால் இது வந்து ரிசப்ஷன் ஹால் அப்படின்னு சொல்கிற மத்தியில் மீட்டிங் ஹால்னு சொல்கிற பாருங்க, அந்த மீட்டிங் பண்ணுற இடம் தான் பேட் துவாரகை. ஒரிஜினல் துவாரகை உள்ள உண்டு. பகவான் எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணி துவாரகைக்கு வந்தாருங்கிற பரிந்தம் சரித்திரம். நாளைய தினம் ருக்மணி கல்யாணம், குச்சாலை சரித்திரம், சப்தாக பூர்த்தி. கார்த்தால இந்த ஒரு 7 மணி போல் இந்த பாராயணம் ஆரம்பிக்கும். பாராயணத்தோட டைம் குறைச்சல் தான், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பாராயணம். அதே சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே இந்த சப்தாகத்துக்கு அங்கமாக சில ஹோமங்கள் உண்டு. சப்தாக சங்கல்பம் பண்ணிண்டவா கையால் எள்ளு நெல்லுனால திலஹோமம் பண்ணணும். இந்த பிராமணா சமிதன்ன ஆஜ்யத்தினால துவாதசாட்சரி மந்திரத்தினால ஹோமம் பண்ணுவா. இதெல்லாம் சப்தாகத்துக்கு அங்கமான ஹோமங்கள். சப்தாக பூர்த்தி ஆன உடனே 12 பிராமணால உட்காத்தி வச்சு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு வரணம் பண்ணினா துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம்னு பேர். பொதுவாக பிராயஷ்சித்தங்களில் மகா பிராயஷ்சித்தமாக சொல்லும்போது சில விஷயத்தில் ஒரு விஷயம் சகசிர போஜனம், 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது. 1000 பேருக்கு சாப்பாடு போட்டால் மகா புண்ணியம். அது 1000 பேர்லாம் இன்னைக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவான், அந்த காலத்தில் 10 நாளாக பிரித்து பண்ணுவார். 1000 பேர் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்ங்கிறது அதே சாஸ்திரமே சொல்றது. தத்ஸ்தானே துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம்ங்கிறது. 12 வேதாத்தியனம் பண்ணினவங்களை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அதுக்கு சமானமாக உள்ளது. அதை பண்ணி முடிச்சுட்டு சப்தாக அதை வரணம் பண்ணிவிட்டு அப்புறம் சப்தாக பூர்த்தி பண்ணிவிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பகவத்கீதா பாராயணமும் பூர்த்தி ஆகும். நாளைக்கு எல்லாருக்கும் தீர்த்த புரோட்சணம் பண்ணி இந்த பிராமணாவை உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டுருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் போஜனம். சாயங்காலம் எப்போதும் போல இந்த கோவிலில் போய்ட்டு நம்ம 5 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு திரும்பி வந்து இந்த பிரவச்சனம். நாளையோட இந்த ப்ரோக்ராம் முடிகிறது. நாளன்னி கார்த்தால 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு பஸ்ஸு வாசலில் நிற்கும் சோமநாத் போகிறதுக்கு. எல்லாரும் பஸ்ஸில் ஏறினோம்னா ஒரு 8 மணிக்கு அங்கே போவோம். போன உடனே கைகால அலம்பிண்டு
அங்கே எந்த இடம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிறது அங்கே போனப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒரு தடவை வெளியில் பண்ணேன், ஒரு தடவை உள்ளே பண்ணினேன். இப்போ ஏதோ உள்ள கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துன்னு 3:30 மணி வச்சுக்கோங்க. 3 மணிங்கிறார், 3 மணின்னு வச்சுக்கோங்க. எழுந்துன்னு வந்துருங்கோ, எல்லோரும் ரெடி ஆகிட்டா கிளம்பி போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து 3.5-4 மணி நேரம் போகணும். போய்ட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு கை கால் அனுப்பின்னு உள்ளே போய் ஜபத்தில் உட்காந்துட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் அது ஆகும். அங்கேருந்து கொண்டு போய் சோமநாதனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வர வழியில் ஒரு 7 இடம் பார்த்துட்டு வருவோம். பிராச்சி சரஸ்வதிங்கிற நதி, இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் திரும்பி வருவோம். நாளினி ப்ரோக்ராம். திருப்பி புதன்கிழமை அன்னைக்கு கார்த்தால் ஒரு 7:30 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பினா நாகேஸ்வரம் போகிறோம். பக்கத்தில் தாருபாவனம் போய்ட்டு அங்கே தரிசனம் ஏகாதச ருத்ரம் பண்ணி ஹோமம் பண்ணி உள்ளே போய் நாகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து இங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி 2:30 மணி 3 மணி வாக்கில் இங்கேருந்து கிளம்பி கோபிதாம் பேட் துவாரகா முதலியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவோம். திரும்பி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த லோக்கலில் உள்ள மந்திர்லாம் இருக்குது, மகாதேவ மந்திர் இன்னும் சிலதெல்லாம், அதை தான் அவாவா ஆட்டோ வச்சுன்னு போய்ட்டு வந்துக்கலாம். அவாவா சௌரியம். அது அந்த சாப்பிட்ற டயத்தில் இங்கே இருக்கணும், அதுதான் விஷயம். மற்ற சமயத்தில் போய்ட்டு வரலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் கிளம்பு. எப்போ யார் கிளம்புறேங்கிறத சொல்லுங்கோ. 2 காரணத்துக்காக. ஒன்று வந்து நாளைக்கே எல்லாருக்குமே இந்த சப்தாக பிரசாதம் கொடுப்பேன், அதை வாங்கிக்கோங்க. சாப்பாடு விஷயத்தை முன்னாடி சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த சமையல் பண்ணுறவா நம்மளை கவலைப்படாமல் ஹிதமாக பக்குவமாக பண்ணி கொடுக்குறா. அவளுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் தனியாக கொடுக்காதீங்க, மொத்தமாக கொடுத்து அவள்கிட்ட சேர்த்து இந்த மேடையில் வச்சு அவளை நம்ம கௌரவப்படுத்தி கொடுத்தா அவளுக்கும் பெருமையாக இருக்கும். அது நாளைய தினம் கார்த்தால நான் சொன்ன காரிய கிரமத்தில் சப்தாக பூர்த்தி அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். ஜென்மாந்தர சுகிருதம், பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம், நம்ம ஜென்மாவில் பண்ண பாக்கியம். அது துவாரகா க்ஷேத்திரத்தில் மோக்ஷபுரிங்கிற அர்த்தத்தில் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைத்தே மோக்ஷதாயகாக அப்படின்னு இந்த 7 இடத்துல வசிச்சாலே மோக்ஷம். அயோத்தி, மதுரா, மாயான்னா ஹரித்வார், காசி, காஞ்சி, காஞ்சிபுரம் ஒரு விசேஷம், அவந்திகான்னா உஜ்ஜைங்கிறது. காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ துவாரகா. இந்த 7 இடத்துல தங்கினாலே இந்த துவாரகாவில் வந்து 10 நாள் தங்கி இது மாதிரி நாம் பண்ணுற காரியம் அப்புறம் ஜென்மாவுக்கு நமக்கு ஸ்மரணீயமாக இருக்கும். இப்படி உட்கார்ந்துன்னா நம்ம துவாரகாதீசனை பார்த்தது, தரிசனம் பண்ணினது, சப்தாகத்தில் கலந்துன்றது, இது சோமநாத் பகவானுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணினது எல்லாம் பணத்தினால மட்டும் கிடச்சுடாது. பணம் இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனையோ செலவழிகிறது. இதெல்லாம் யோகம் இருக்கணும். பகவான் கிருபையினால் நம்ம பெரியவா பண்ண புண்ணியத்தினால நமக்கு கிடச்சிருக்கு. அதை எல்லாரும் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பா, எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே பண்ணலேம்பா. இது மாதிரி நீ இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தானே. உங்கள் அப்பா வேணால் 5 ரூபா சம்பாதிக்காமல் இருக்கலாம். உங்கள் அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணினத்தினால தானடா அந்த வயத்தில் நீ பிறந்த. நீ இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கிறது அதனால தானே. இந்த அப்பாவை குறை சொல்கிறதோ அம்மாவை குறைக்கிறதோ பைத்தியக்காரத்தில் உணவு எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் இயலாமைன்னு இருந்திருக்கலாம், புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாவா, நமக்கு தெரியாது. அவ்வளோ புண்ணியத்தை அவள் சேர்த்து வச்சிருப்பா. பணத்தை வேணால் சேர்த்து வைக்காமல் இருந்திருப்பாளே தவிர புண்ணியத்தை சேர்ந்ததுனால தான் நானே சொல்லுவேன். நான் 8 சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேன் ராமருக்கு 8. நான் இதுக்காக சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரிஜினலாக எனக்கு சிவபக்தி தான். இந்த கிருஷ்ண பக்தி ராமபக்தியெல்லாம் உண்டே தவிர ஜாஸ்தி எதுன்னா எனக்கு சிவபக்தி தான். இந்த ராமபக்தி, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா எங்கள் அப்பாவோட ராமபக்தி. எங்கள் அப்பாவுக்கு ராமபக்தி கூட. கதை சொல்கிறதேவே ஜெய் சீதாராம்ங்கிறது மட்டும் இல்லை, என்னோட ராமருங்கிறது, என் ராமன் அப்படின்பது. அந்த ராமரோட பக்தியினால எனக்கு அப்படி தானே நாம் சம்பாதிச்சு வச்சா
செலவழிக்காமல் பார்த்து 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 உள்ளே பூட்டி வச்சா அந்த சொத்து முழுக்க யாருக்கு போகும்? பிள்ளைங்க தானே போகும். ஒரு லௌகீகமான வாழ்க்கையிலேயே பார்க்கணும், நாம் சேர்க்கறது குழந்தைகள்கிட்ட போகிறது. அது மாதிரி புண்ணியங்கள்லாம் குழந்தைகளுக்கு தான் வரும். அந்த பாக்கியத்தினால கிடச்சிருக்கு. எல்லாரும் அதை நினைக்கணும். நம்ம பெரியவாளெல்லாம் நினச்சி எல்லாரும் நல்ல கதியை அடையணும். ஏன் அப்படின்னா ஆஸ்போட்டயந்தி பிதரஹா நிருத்தியந்தி குலதேவதாகான்னு எங்கே சப்தாகம் நடக்கிறதோ, எந்த சப்தாகத்தில் நாம் கலந்துக்கிறோமோ, நாம் போகிறோம் சப்தாகத்தில் இருக்க போகிறோம்னாலே நம்ம பெரியவாள் தான் அப்படி கை தட்டுவாள். ஆஸ்போட்டயந்தி பிதரஹா குலதெய்வங்கள்லாம் நர்த்தனமாடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த பாக்கியம் எல்லாரும் அதை அனுபவிக்கணும். நாளைய தினம் காரியக்கிரமப்படி கலந்துக்கணும்.